இன்னைக்கு எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும் போல இருக்கே. கடவுளே. மாப்பிள்ள, ரோகிணிக்கு இப்படி அடிக்கடி மயக்கம் வந்துட்டு இருக்கே, உடம்புல ஏதாவது பிரச்சனையா? அது வந்து மாமா. பங்கஜம், என்னன்னு சீக்கிரம் பாரு. என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்கடிச்சு விழுந்துட்டா. சீக்கிரம் என்னன்னு பாரு. பாக்குறேம்மா. எல்லாம் நல்ல விஷயம்தான் பரமேஸ்வரி. என்ன நல்ல விஷயம்? ஆமா, உன் பேத்தி உண்டாயிருக்கா. ஆ? நெசமாவா சொல்ற? என் பேத்தி கர்ப்பமா இருக்காளா? ஆமா, கர்ப்பமா இருக்கா. தண்ணி எடுத்துட்டு வாமா. இந்தாங்க பாட்டி. குடுப்பா. பத்திரமா உன் பேத்திய பாத்துக்கோமா. நான் வரேன். அம்மாடி ராஜாத்தி, இன்னும் கொஞ்ச நாள் நீ தாயாக போறம்மா. இந்த பாட்டிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ராஜாத்தி, என் தங்கம். இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் பாட்டி. என்னது? இது முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? அதையும் சொல்லல. அம்மா, எனக்கு இந்த விஷயம் முன்னாடி தெரியாதுமா, இப்பதான் தெரியும். என்னையா சொல்ற? உனக்கே இந்த விஷயம் தெரியாதா? ஆமாம்மா, தெரியாது. அப்பா, உங்ககிட்ட மறைச்சது தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க. என்னம்மா அது? குழந்தை பிறக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உண்டாயிருக்கா. இந்த நல்ல விஷயத்தை ஏமா மறைச்சிங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு பாட்டி. காரணமா? என்ன காரணம்? உங்க வீட்டுக்கு புதுசா வாரிசு ஒண்ணு வரப்போகுது. அது வர்ற நேரம் உங்க குடும்பத்துக்கும் உங்க கணவர் குடும்பத்துக்கும் இடையில இருக்கிற பகையெல்லாம் தீர்ந்து எல்லாம் ஒன்னா சேர போறீங்க. அதோட அந்த குழந்தை பிறக்க போற நேரம் தான் நம்ம 2 பேர் குடும்பமும் ஒன்னா சேர போகுதுன்னா, அப்படி ஒரு குழந்தையே நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். ரோஹிணிக்கு எக்காரணத்தை கொண்டு குழந்தை பிறக்க கூடாது. அதுதான் என்னோட எண்ணம், ஆசை. புரிஞ்சுதா? மேடம், இந்த அமைப்பு மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல பெண்கள் சுயதொழில் செய்யறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் மேடம். எந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க? மேடம், லேடிஸ்க்கு டெய்லரிங், காளான் வளர்ப்பு, ஊதுபத்தி, சாம்பிராணி தயார் பண்றது, மெழுகுவர்த்தி தயார் பண்றதுன்னு நிறைய தொழிலுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் மேடம். அதே மாதிரி உங்க ஊர்லயும் ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு இருக்கும் மேடம். அதுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படுது. இந்த ஊர்ல வந்து விசாரிச்சோம், நீங்க தான் ஊர் தலைவர்னு சொன்னாங்க. அதான் இட விஷயமா உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் மேடம். உங்க ட்ரஸ்ட் நல்ல விஷயம் தான் செய்யுது. லேடிஸ் இதனால சுய தொழில் செஞ்சு முன்னேறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ட்ரைனிங் சென்டரை இங்க தொடங்கலான்னு நீங்க முடிவெடுத்தது எங்களுக்கு சந்தோஷம்தான். உங்களுக்கு எவ்வளவு இடம் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் எனக்கு சொந்தமான இடத்தையே தரேன். மேடம், அது ஒரு சின்ன விஷயம் இருக்கு மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த இடத்த நீங்க எங்க ட்ரஸ்டுக்கு சொந்தமா எழுதி கொடுக்கணும். முடியுமா மேடம்? பெண்கள் முன்னேற்றம் தான் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும்னு உறுதியா நம்புறவனா. அவங்களுக்காக என் சொந்த இடத்த உங்களோட ட்ரஸ்டுக்கு நான் தரேன். ஆஹா, அக்காவை இவனுங்க நல்லா நம்ப வச்சுட்டானுங்க. அக்காவும் இடம் தரேன்னு சொல்லிட்டா. அப்ப இந்த வீடு நமக்கு தான். ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க எதுக்கு ஒத்துப்பீங்களோ மாட்டீங்களோன்னு நினைச்சோம், ஒத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு மேடம். பெண்களுக்காக நான் செய்யற சின்ன விஷயம் இது.
விடுங்க, இத போய் பெருசா பேசிக்கிட்டு. சந்திரா, இவங்களுக்கு பொருத்தமான இடம் எங்க இருக்குன்னு யோசிச்சு சொல்லு. நமக்கு நிறைய இடம் இருக்கிறதுனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அக்கா, ஸ்கூலுக்கு பக்கத்துல நமக்கு 2 கிரவுண்ட் இடம் இருக்குல்ல, அதை உங்களுக்கு கொடுத்துடலாமே. ஆமா, அது இவங்களுக்கு கரெக்டான இடம் தான். அந்த இடத்தையே இவங்களுக்கு கொடுத்துடலாம். சரிக்கா. சந்திரா, நீ என்ன பண்றேன்னா அந்த இடத்தோட டீடைல்ஸ் இவங்களுக்கு கொடுத்துரு. பத்திரத்துல இவங்க எழுதி எடுத்துட்டு வரட்டும், நான் சைன் பண்ணி கொடுத்துறேன். அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிக்கா. இவகிட்ட நீங்க இடத்தோட அளவு, சர்வே நம்பர், இந்த மாதிரி விஷயங்களை வாங்கிட்டு போய் பத்திரத்துல எழுதி எடுத்துட்டு வாங்க. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். சரிங்க மேடம். சந்திரா, ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்துரு. சரிக்கா, எடுத்துட்டு வரேன். இதான் அந்த இடத்தோட விவரம். இந்த பத்திரத்துல எழுதி எடுத்துட்டு வாங்க, அக்கா சைன் பண்ணிடுவாங்க. ஓகே மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். நாங்க நினைச்சு வந்த காரியம் இவ்வளவு சீக்கிரமா முடியும்னு நாங்க நினைக்கவே இல்லை மேடம். நாங்க பத்திரத்தை தயார் பண்ணிட்டு வரோம் மேடம். அப்புறமா நீங்க அதுல கையெழுத்து போட்டு கொடுங்க மேடம். சரிங்க, நாங்க வரோம் போயிட்டு மேடம். வாங்க. வரேன் மேடம். வரோம் வாங்க. மேடம்.